போர்டுல இருந்து நமக்கு எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து அகைன் வந்து நீட் போஸ்ட்போன் பண்ணனால நமக்கு வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நீட் பிஜி உடைய எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து அகைன் வந்து எல்லா டாக்டர்ஸும் வந்து அப்டேட் பண்ண சொல்லி ஒரு 2 to 3 days முன்னாடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க நேஷனல் போர்டு. எல்லாருக்கும் தெரியும் நீட் பிஜி போஸ்ட்போன் பண்ணி எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணாங்க. ஷெடியூல் எல்லாம் சேஞ்ச் ஆனனால, அதாவது மறுபடியும் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்க. அதனால வந்து இப்போ எல்லா டாக்டர்ஸும் உங்களுடைய லாகின் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் சிட்டியை வந்து மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணுங்க. அது எப்படி அந்த ப்ரொசீஜர் என்னன்றதை இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். அதாவது நீங்கள் நார்மலாக நேஷனல் போர்டு வெப்சைட்டில் இப்போ போனீங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த வெப்சைட்டில் போகிறதுக்கான அந்த டைரக்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்மளுடைய டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நான் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கார்னரில், அதாவது லெஃப்ட் கார்னரில் சூஸ் டெஸ்ட் சிட்டின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூணாவதா ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு சூஸ் டெஸ்ட் சிட்டின்னு இருக்கு பாருங்க. மேலே வந்து நமக்கு ஆரஞ்சு கலர், ஐ திங்க் ஆரஞ்சு கலர்ல இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நேம், மொபைல் நம்பர், இமெயில் இதெல்லாம் வரும். ஸோ இதை வந்து ஆக்சுவலி எனேபிள் பண்ண, அதாவது டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகும். ஓகேவா? ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு டெஸ்ட் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் மறுபடியும் வந்து கேட்கும். நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த பர்டிகுலர், இப்போ நீங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, எந்த ஸ்டேட்டோ அதை மறுபடியும் கொடுங்க. ரெண்டாவது ஸ்டெப் நீங்க எந்த ஸ்டேட் கொடுக்கீங்களோ அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிட்டி எல்லாம் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்சன் சீக்வன்ஸ் நேமா செக்மெண்ட் நேம் தரல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை பிடிஎஃப் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா?